தந்தை மகன் தூய ஆவியானவர் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒருவரின் தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையிலே உம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்வீராக. உடைய அன்பினால் எங்கள் உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பினால் எங்கள் உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். உடைய அன்புக்காகவும் இரக்கத்துக்காகவும் உடைய கிருபைக்காகவும் உடைய பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துமை துதிக்கின்றோம். உடைய நாமம் மட்டுமே மகிமை அடைவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் அறியாதிருக்க எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தீர்மானிக்கின்றேன். நமது நோக்கம் வெற்றி பெறுவதல்ல, மாறாக வெற்றி பெறும் வரை முன்னேறி செல்வதாக இருக்க வேண்டும். இயேசு யார்? பாகம் 20. 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனம் 28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 வசனம் 28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? தாழ்மை உள்ளவர்களை தெரிந்து கொண்டார். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்க்கின்றார் என்று இந்த வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இங்கே ஒரு சிறு கதையின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வண்ணமாக தேவனுடைய அன்பு எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு விளக்கமாக பகிர்கின்றேன். ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வைடூரிய வியாபாரி தன்னுடைய 3 மகள்களையும் அழைத்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றார். நீங்கள் என்னை எவ்வளவாக நேசிக்கின்றீர்கள் என்று 3 மகள்களையும் பார்த்து அந்த செல்வந்தன் கேட்கின்றான். உடனடியாக மூத்த மகள் இப்படியாக கூறுகின்றாள், எங்கள் அன்பு தந்தையே, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து வைடூரியத்தையும் காட்டிலும் உங்களை அதிகமாக நான் நேசிக்கின்றேன் என்கின்றாள். இதை கேட்ட தந்தைக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே அவளை பாராட்டுகின்றார். அடுத்ததாக 2வது மகள் தன் தந்தையிடம் இப்படியாக கூறுகின்றாள், எனது அருமை தந்தையே, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து தங்கத்தையும் வெள்ளியை காட்டிலும் உங்களை அதிகமாக நேசிக்கின்றேன் என்றவுடன் தந்தையின் முகத்தில் பெரிய மறுமலர்ச்சி தென்பட்டது. தந்தை அவளை அரவணைத்துக் கொள்கின்றார். கடைசியாக அவரின் இளைய மகள் இப்படியாக கூறுகின்றாள், என்னை அதிகமாக நேசிக்கும் எனது அன்பு தந்தையே, நான் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உப்பை காட்டிலும் உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்றேன் என்றாள். இதை கேட்ட தந்தைக்கு ஆச்சரியமும் அதிக கோபம் அடைந்தவராய், என்னை இழிவான உப்புக்கு இணையாக என்மேல் இருக்கும் உனது அன்பை அறிந்து கொண்டேன். ஆகவே நீ என் கண்முன் நிற்காதே என்று கடிந்து கொண்டார். என்னை இழிவான உப்புக்கு இணையாக நீ நேசிக்கின்றாய் என்பதை அறிந்து கொண்டேன். இது எனக்கு வேதனையாக இருக்கின்றபடியால் நீ சொல்கின்றதை நான் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஆகவே நீ என் கண்முன்னே நிற்காதே என்று கடிந்து கொண்டார்.
காலம் சென்றது. ஒரு நாள் அந்த வைடூரிய வியாபாரி தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகின்றார். தனது வைடூரியத்தையும் தங்கத்தையும் தனது சிகிச்சைக்காக செலவழிக்கின்றார். ஆனால் ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியவில்லை. உங்கள் அனைத்து வெளியேறப்பெற்ற வைடூரியத்தையும் தங்கத்தையும் செலவழித்தாலும் உங்களது கொடூர வியாதியை குணப்படுத்த இயலாது என்கின்றனர் மருத்துவர்கள். வேதனை அடைகின்றார் அந்த வைடூரிய வியாபாரி. ஆனால் மருத்துவர் கடைசியாக ஒரு ஆலோசனை கூறுகின்றனர். அதாவது, ஒரு எளிய சிகிச்சையை நீங்கள் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் முன்னேற்றம் பெறுவது நிச்சயம் என்றனர். அதற்கு அந்த வைடூரிய வியாபாரி, என்னால் இந்த வியாதியினால் உண்டாகும் சரீர வேதனையை தாங்க முடியவில்லை. அதற்காக நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்கின்றார். அதற்கு, நீங்கள் அதிக மேன்மையாய் என்னும் வைடூரத்தையும் தங்கத்தையும் காட்டிலும் உங்கள் பார்வையில் இழிவாக கருதும் உப்பை உங்கள் உணவில் சிறிதளவும் சேர்க்காமல் குறைந்தது 6 மாதங்களுக்கு கடைபிடித்தால் நிச்சயம் சுகம் அடைவீர்கள் என்கின்றார் மருத்துவர். இதை கேட்ட அந்த வைடூரிய வியாபாரிக்கு திகைப்பாயிருந்தது. உணவில் உப்பில்லாமல் சாப்பிடுவது கடினமாயிற்றே. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வது போல என்னால் என்னுடைய உணவில் உப்பில்லாமல் சாப்பிட இயலாதே, அது கடினமாயிற்றே என்றார். அதற்கு மருத்துவர்கள், கடைசி வழி இது ஒரு வழிதாக இருக்கின்றது, நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்றார். அப்பொழுதுதான் அந்த மருத்துவரின் பேச்சு அவர் உள்ளத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. ஆம், இதை கேட்ட அந்த வைடூரிய வியாபாரி வியப்படைந்து திகைத்து நின்றார். என்ன, நான் குறைவாக மதிப்பிட்ட இந்த உப்பு தான் எனது வியாதிக்கு தீர்வு தரப்போகின்றதா? இது ஒரு பக்கம் இருக்க, அந்த வைடூரிய வியாபாரியின் கண்களில் இருந்து கண்ணீர் ததம்பியது. மறுபக்கம், காரணம் அவரின் இளைய மகள் கூறின வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றது. கடைசியாக அவரின் இளைய மகள் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த தந்தையின் உள்ளத்தில் மிகவும் சத்தமாக கேட்கின்றது. இப்பொழுது, என்னை அதிகமாக நேசிக்கும் அன்பு தந்தையே, நான் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உப்பை காட்டிலும் உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்றேன் என்ற வார்த்தை அவரின் உள்ளத்தில் கேட்கின்றது. என்னுடைய இளைய மகள் தன்னுடைய அன்பை எதற்கு ஒப்பனையாக சொன்னால் என்பதை சிந்திக்கின்றார். வைடூரியத்தையும் தங்கத்தை காட்டிலும் உப்புக்கு இணையாக பேசினாலே ஒரு மனிதன் உணவிலே உப்பு இல்லாமல் சாப்பிட இயலாது. உப்பின் மகிமையை நான் புரிந்து கொள்ளவில்லை, உப்பின் மேன்மையை நான் அறிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் மேன்மையாக எண்ணப்படும் தங்கத்தையும் வெள்ளியும் நான் மேன்மையாக கருதினேன். ஆனால் இன்றைக்கு அந்த உப்பின் மேன்மையை நான் அறிந்து கொண்டேன். ஒரு மனிதனால் தன்னுடைய உணவில் உப்பில்லாமல் சாப்பிட முடியாது. உப்பின் மேன்மையை நான் புரிந்து கொண்டேன். அதன் வழியாக என் மகள் தனது அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாள் என்பதை, அந்த உண்மையை புரிந்து கொண்டார். அவரின் உள்ளம் உடைகின்றது. அவர் மனம் திரும்புகின்றார் அவரின் இளைய மகளின் அன்புக்காக. கடைசியாக இழிவாக கருதிய உப்பே முற்றிலுமாக சுகத்தை தந்தது அந்த வைடூரிய வியாபாரியின் தந்தைக்கு. அதனோடு கூட உப்பின் மேன்மையும் அறிந்து கொண்டார். இழிவாக கருதின அந்த உப்பின்
தங்கத்தை வெள்ளியை காட்டிலும் சிறந்ததாக இருப்பதை உணர்ந்து கொண்டால் இறைவனின் பார்வையில் மனிதர்களின் நிலை, அதுபோல மனிதர்களின் பார்வையில் இறைவனின் நிலை பரஸ்பர புரிதலில் தான் உள்ளது. இறைவனின் பார்வையில் மனிதர்களின் நிலையும் மனிதர்களின் பார்வையில் இறைவனின் நிலையும் பரஸ்பர புரிதலில் தான் உள்ளது. ஒருவருக்கொருவர் நிகழ்த்தும் ஒரு பரஸ்பரமான பரிமாற்றம், அதாவது இருவரால் சமநிலையில் உணரப்படுகின்ற அன்பின் புரிதலாகும். ஆனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் துவக்கத்திலிருந்து அந்த பரஸ்பர உறவு ஒரு தீயவனின் சூழ்ச்சியினால் சிதைந்து போனது. காரணம், அந்த முதல் மனிதர்களின் தெரிந்து கொள்வதில் விளங்கிற்று. மனிதன் தவறான தேர்வினால், பேராசையினால் உண்டான தெய்வ பக்தியின்மையினால் இறைவனின் பரஸ்பர உறவை இழந்தான் மனிதன். அதன் தொடர்ச்சியாக மனிதன் இறைவனை விட்டு பிரிகின்றான். காலம் சென்றது. மனிதன் முழுமையாக இறைவனின் சாயலை இழக்கின்றான் மற்றும் இறைவனை குறித்த சிந்தனையும் முழுமையாக இழந்து விடுகின்றான். மனிதன் இறைவன் இல்லாமல் தனிமையாக வாழ்கின்றான். இறைவன் இல்லாமல் வாழ பழகிக் கொள்கின்றான். கடைசியாக மனிதன் இறைவனை வெறுக்கவும் பகைக்கின்றவனாகவும் மாறிவிடுகின்றான். அவனமே இறைவனை வெறுக்கவும் பகைக்கின்றவனாகவும் வாழ்ந்து வருகின்றான் இன்றளவும். மனிதகுலம் வீழ்ந்துவிட்டது. உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாத மனிதகுலம் வீழ்ந்துவிட்டது. உண்மையான தேவனின் அன்பை புரிந்து கொள்ளாத மனிதகுலம் வீழ்ந்துவிட்டது. இந்த கதையில் கேட்ட அந்த இளைய மகளின் அன்பை புரிந்து கொள்வதற்கு அவளின் தந்தைக்கு எப்படி புரிதல் உண்டாயிற்று என்பதை நாம் சிந்திப்போம். உலகத்தில் மேன்மையாக கருதப்படுகின்ற ஞானங்களும் வெள்ளியும் பொன்னும் வலிமைகளும் இல்லையா தேவனுடைய அன்பு, உண்மையான அன்பு அதில் இல்லை என்பதை எப்படி அந்த தந்தை புரிந்து கொண்டாரோ, இறைவனுடைய அன்பு இந்த உலகத்தில் ஞானத்தில் மறைந்திருக்கவில்லை, செல்வத்தில் மறைந்திருக்கவில்லை, வெள்ளியின் பொன்னுகளில் மறைந்திருக்கவில்லை, வலிமையுள்ளவர்களிடத்தில் மறைந்திருக்கவில்லை. எளிமையானவர்களிடத்தில், தாழ்மை உள்ளவர்களிடத்திலே தேவனை குறித்த புரிதல் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் இந்த கதையின் வழியாக எளிதாக புரிந்து கொள்ளலாம். அவ்வண்ணமே உண்மையான அன்பை வெளிப்படுத்த வருகின்றார் ஒருவர். தேவனின் உண்மையான அன்பை வெளிப்படுத்த வருகின்றார் ஒருவர். வீழ்ந்து போன மனித குலத்தை மறுபடியும் இறைவனோடு இணைக்க வருகின்றார் ஒருவர். இவரை புரிந்து கொண்டவர்கள் சிலரே. யார் அந்த சிலர்? உலகத்தின் ஞானிகளோ, செல்வந்தர்களோ, பலசாலிகளோ, விவேகிகளோ, யுத்த வீரர்களோ, மதவாதிகளோ, இவர்களில் ஒருவரும் இல்லை. இவரை புரிந்து கொண்டவர்கள் சிலரே. இவர்களில் உலகத்தின் ஞானிகளும் அல்ல, செல்வந்தர்களும் அல்ல, பலசாலிகளும் அல்ல, விவேகிகளும் அல்ல, யுத்த வீரர்களும் அல்ல, மதவாதிகளும் அல்ல. அப்படியென்றால் இவரை புரிந்து கொண்டவர்கள் யார்? இந்த உலகத்தில் இழிவாக கருதப்பட்டவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களும் பாவிகளும் வீழ்ந்து போன மனித குலத்தை ஒன்று சேர்க்கும் வருகின்ற இவரை புரிந்து கொண்டனர். இந்த கதையில் உதாரணத்துக்கு கூறப்பட்ட அந்த உப்பை போன்றவர்கள் இவர்கள் ஆவார். இறைவனுடைய பார்வையில் உலகத்தின் இழிவானவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் ஒன்றும் இல்லாதவர்களும் பாவிகளும் இறைவனுடைய பார்வையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார். காரணம், மனித குலத்தை சேர்க்க வந்த அவரை புரிந்து கொண்டபடியினால். யார் அவர்? யாரை இவர்கள் புரிந்து கொண்டார்கள்?
யார் அவர்? அவர்தான் இயேசு. யார் இந்த இயேசு? அழிவு வரும் முன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். மனித வாழ்வு இறைவனின் இரக்கத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் மத்தியில் இருக்கின்றது. மனித வாழ்வு தீர்ப்பு நிறைந்தது. இதை அறிகின்றவனே உண்மையான விவேகி இறைவனுடைய பார்வையில். உண்மையான அன்பை புரிந்து கொள்வது உலகத்தின் அறிவினாலும் உலகத்தின் ஞானத்தினாலும் உலகத்தின் செல்வத்தினாலும் நாம் புரிந்து கொள்ள இயலாது. உண்மையான அன்பை புரிந்து கொள்வதற்கு இயேசுவை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவை அறிய வேண்டும் என்றால் எளிமையான இருதயம் இருந்தால் நமக்கு போதும். ஞானமும் தேவையில்லை, வலிமையும் தேவையில்லை, விவேகமும் தேவையில்லை, செல்வமும் தேவையில்லை. எளிதாக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டானால் உண்மையான அன்பை நாம் அறிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 1:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் தேவனாகிய தந்தையே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பே உண்மையான அன்பு, நிலைத்திருக்கும் அன்பு, அதை உம்முடைய குமாரன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றீர், எங்களுக்கு நீர் தந்திருக்கின்றீர். அந்த அன்பை நாங்கள் உணரும்படியாகவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது அன்பின் மேன்மையை நாங்கள் அறிய எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் நினைப்பது போல உமது அன்பு அல்ல ஆண்டவரே, எங்கள் புத்திக்கு எட்டாத அன்பாக இருக்கின்றது. உம்முடைய அன்பில் சகலமும் இருக்கின்றது. உலகத்தின் மேன்மையான ஆசீர்வாதம் என்னவென்றால் உமது அன்பை பெறுவதுதான். அந்த அன்பை எங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும், எங்கள் குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. உண்மையாய் தேடுகிறவரை நீ தேடுகின்றீர். உண்மையாய் உம்மை தேடும்படியான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. அது இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே நாங்கள் உணரும்படியான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசு யார் என்ற அறிவை எங்களுக்கு தருவீராக. ஞானத்தினாலும் உலக ஞானத்தினாலும் அறிவினாலும் விவேகத்தினாலும் செல்வத்தினாலும் பலத்தினாலும் உங்களுடைய அன்பு புரிந்து கொள்ள இயலாது. உங்களுடைய அன்பு அதில் மறைந்தில்லை. எளிமையாக இருக்கிறவர் இருதயத்தை நீ விரும்புகின்றீர். தாழ்மை உள்ளவருக்கு உங்களுடைய கிருபையை பாராட்டுகின்றீர். அப்பேற்பட்ட தாழ்மையுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. விலையேறப்பட்ட உமது அன்பை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. ஆவியானவரே, உடைய நாமம் மட்டுமே மகிமை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். ஆமேன்.